ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த வீடியோ பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க. என்னன்னா, என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கள, பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி தோணிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லணும். என்னடா அந்த பொண்ணு வாய் கோணையாக வச்சுன்னு பேசுதுன்னு உங்களுக்கு எப்போயாச்சும் தோணியிருக்கா? அப்புறம் கண் என்னை மூடினே பேசுன்னு எப்போனா தோணியிருக்கா? டக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னன்னாங்க, நார்மலாக ஒரு மனுஷனாக இருந்தால் பிறவிலே ஒரு சில குறைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு என்ன பார்ப்பாங்க, என்ன கண்ணு சொல்லுவாங்க, கண்ணாவோ கண்ணு சொல்லுவாங்க. ஒரு கண்ணு மட்டும் லைட்டாக கொஞ்சம் மூடி இருக்க மாதிரி, இல்லை வேறு எங்கேயோ பார்க்குற மாதிரி அப்படிலாம் இருக்கும். அதாவது நம்ம பிறவிலே வர்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு வாய் கொஞ்சம் கோணையாக இருக்கும், இல்லை வேறு எதுனா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு நேருக்கு நேர் இப்போ என் பக்கத்தில் பேரனா இருக்காங்கன்னு வச்சுக்கோ, நான் கேட்பேன், என் வாய் கோணையாக நான் பேசும்போது கோணையாக போகுது அப்படின்னா, இல்லையடி நல்லா தான் இருக்குது அப்படின்னு. பிறந்ததுலேருந்து யாருமே சொன்னதில்லை. என் கண்ணு பார்த்து என் ஒரு கண் லைட்டாக மூடின மாதிரி இருக்கால, எனக்கு பிறவியில் அப்படி ஒன்று இருக்குதோ மனது தெரியாமல் இருந்துச்சான்னு கேட்டால், நல்லா முட்டை கண்ணு போட்டுனுக்கிற, உன் கண் நல்லா தான் நிற்குது அப்படின்றாங்க. சரியா? அப்போது நார்மலாக அப்படி எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது பிறவியில் வர்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. நேரில் இத்தனை வருஷத்தில் யாருமே சொன்னதும் இல்லை, உன் ஒரு கண் இப்படி லைட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனாங்க இந்த வீடியோவாக போட ஆரம்பித்தேன். இந்த வீடியோவில் பேச ஆரம்பிச்சிருந்து இன்னி வரைக்கும் சொல்கிறேங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட அந்த அளவுக்கு கூட எதுவும் தெரில. இந்த லாங் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நான் ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்பேன்ல, ஒரு வீடியோலையும் வாய் கோணையாக போகுதுங்க. ஸ்டைலாலாம் பேசுறதில்ல. அம்மா சத்தியமாக நான் ஏன் ஸ்டைலாக பேச போகிறேன்? ஸ்டைலாக பேசி என்ன பண்ண போகிறேன்? நான் நார்மலாக எப்பயும் பேசுகிற மாதிரி தான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன். ஆனால் வாய் கோணையாக போகுது, ஒரு கண்ணு இது அப்படியே மூடுதுங்க. என்னடா இது? நல்லா தான் கேமரா பார்த்து பேசுகிறோம், ஒன்று கூட நம்ம பண்ணுறதில்ல. என்னடா இது? பத்தாத்துக்கு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி கேட்குறான், வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கள் மாமா பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்குறேன், எதுக்குல வாய் இவ்வளோ கோணையாக போகுது, கொஞ்சம் நேரம் தான் வச்சுன்னு பேசான் அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவில் கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த கேமரா மேலே தான் எனக்கு ரொம்ப நல்லாவே டவுட்டு. இது என்னென்னவோ சதி பண்ணுது, என்ன பண்ணுதோ பார்க்கலாம். ஆனால் நான் நார்மலாக தாங்க பேசுகிறேன், உண்மையை நான் ஒத்துக்கிறேன். இந்த ஸ்டைலாக சொல்லுங்க அப்படிலாம் பேசுறதில்ல. அப்படியே நம்மளுக்கு எப்படி நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் பேசுகிறோமோ, நம்ம வீட்டில் எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் பேசுகிறேனே. ஆனாலும் வாய் கோணையாக போகுது. இதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போகுது. உங்கள் மனசில் இது வரைக்கும் எப்பயாச்சும் அந்த மாதிரி தோணி இருக்குதா? மனசில் இருந்தால் சொல்லிவிடுங்க. ஓகே, அது எப்படியாச்சும் இந்த கேமரா கிட்ட சொல்லி சரி பண்ணலாம். ஆனால் நேரில் நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த மாதிரி குறைகள் இருந்தால் தப்பு இல்லை, அது பிறவியில் இருக்கிறது. அதெல்லாம் இல்லாமையே நம்மளுக்கு இந்த கேமரா இப்படி ஒரு குறையை தருகிறதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நான் வாய் இப்படி வச்சு தப்பிச்சு நான் பேச முடியும்? அதே பேசும்போது ஒரு ஃப்ளோவில் போகும் பழக்குது, நம்மளுக்கு தெரில. அந்த மாதிரி ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க. நீ ஸ்டைலாக வாயை கோணையாக வச்சுன்னு பேசுகிற, என் அக்காவே என்னை கிண்டல் பண்ணி சாவடிக்கிறான். அது என்னால் முடியலங்க. சரி இது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன் நாங்கள் பாருங்கள், பின்னாடி பாத்திரத்தை பார்த்தீங்களா இல்லையா? சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாத்திரம் இருக்கும். மேலே ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வேலைலாம் முடிச்சுட்டேன். கீழே எங்கள் ஓனர் வெளியே போயிட்டாங்க, அவங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்க பசங்களாம் மேலே உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு பெருக்கி தொடச்சிட்டு அப்படி இப்படின்னு ரூமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. எனக்கு அதிகமாக யாரும் இப்போலாம் பேட் கமெண்ட் பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, என்னென்னா, நீ என்ன பெரிய வேலை செய்கிற, உன்னை விட நம்ம ஊரில் இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படிலாம் உழைக்கிறாங்க தெரியுமா, எப்படிலாம் வேலை செய்கிறாங்க தெரியுமா, நீ என்ன வேலை செய்கிற, நீ ஓவராக சீன் போட்டு எப்போ பார்த்தாலும் வேலைன்னு வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட் வந்துச்சு. அப்போ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையே சொல்லணுனாங்க,
நான்லாம் வந்து இப்போ இந்த வீட்டில் செய்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ வேலை நான் லைஃப்பில் செஞ்சதே கிடையாது சரிங்களா. நான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 2 பேர் தான், நான் எங்கள் அக்கா. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்குமே அவ்வளோவும் எந்த கஷ்டமும் பட்டதில்லை. எங்கள் அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டு இப்படியே வளர்ந்தவங்க. நாங்கள் கஷ்டத்தை அவ்வளோவும் அனுபவிச்சதில்லை. கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து எதுவும் அவ்வளோ அந்த அளவுக்கு வேலை அதிகமாக செஞ்சு அந்த மாதிரி நமக்கு பழக்கம் இல்லை. சில பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்கிறவங்களுக்கு இந்த வேலைலாம் ஒரு ஜிஜிபியாக கூட தெரியலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கஷ்டமே இல்லாமல் வளர்ந்ததாலே என்னமோ தெரியல, இந்த வீட்டில் கொஞ்சம் கம்மி வேலை இருந்தால் கூட எனக்கு பெரிய மலை மாதிரி தெரியும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சு கடந்து தான் வரேன். அதை வந்து ஏன் வீடியோவில் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இந்த வேலை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்துங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லை, இப்போது 2 வருஷம் வரைக்குமே நம்ம ஒரு தனிமையில் தான் இருக்கிறோம் சரிங்களா. அந்த தனிமையில் இருக்கிறதால தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடணும் அப்படிலாம் ஒரு மைண்ட் எனக்குலாம் வந்ததே. இந்த தனிமையை போக்குறது நம்ம என்ன பண்ணலாம், வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். வீட்டுக்கு எவ்வளோ நேரம் பேச முடியும், பேசினா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுவோமா, நம்ம டைம் இருக்கும்போது பேசுவோம். அதுவும் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை இருக்கும், நம்ம ஃபோன் பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் வேலையை எடுக்க மாட்டாங்க. இப்படியே ஒரு சில டைம்லாம் போயிடும். வேலைலாம் முடிச்சுட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நல்ல கமெண்ட் பார்க்கும்போது மனசு ஆறுதலாக இருக்கும். நம்மளுக்கு இது ஒரு உண்மையிலுமே இதுலேருந்து வந்து இப்போ ஒரு காசு சம்பாதிக்கிறோன்றது வந்து 2வது விஷயம் சரிங்களா. அதை விட இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வீடியோ போடும்போது மனசுக்கு வந்து ஒரு மாதிரி நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு சில பேர் கமெண்ட் பண்ணும்போது நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. நம்மளுக்கும் அந்த தனிமை வந்து கொஞ்சம் போக்குற மாதிரி இது ஒரு சின்ன ஆறுதலாக இருக்குது எனக்கு. அதனால தான் நான் வீடியோலாம் போடுறேனே. ஆனால் ஒரு சில பேர் வந்து அது மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் பார்த்துட்டு, இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரிங்களா. நான் நிறைய வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு அவ்வளோவும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரினா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட முடியாது. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு வீடியோ போடணுன்னா கொஞ்சமாச்சும் சரி அந்த வீடியோ பார்த்து நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. நானே ஒரு சில பேர் வீடியோலாம் பார்த்து நினச்சிருக்கேன், இவங்க வீடியோ போடுறாங்க இதுக்கிட்ட இதுலேருந்து ஒரு யூஸ் இருக்கா, சும்மா போடுறாங்க அப்படின்லாம் நான் எனக்குமே தோணியிருக்கு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணி கமெண்ட் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் இங்கே இருக்கும்போது என்னால் எதுவும் பண்ண முடியலைங்க. நிறைய கேக் அதெல்லாம் கூட செய்வாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த பொருளை எடுத்து வச்சு நம்மளாம் வீடியோ போகணுன்னு நினைப்பேன். நம்ம வேலை செய்கிற இதில் எதுவுமே வீடியோ எடுக்க தோணாது. சும்மா போட்ட மாதிரி வீடியோ போட்டாலும் எதனா சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது மாதிரி வீடியோ போடுறேன். பிடிக்கிறவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாரையும் நம்ம வந்து வற்புறுத்த முடியாது, வீடியோ பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிக்கிறவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு நிஜமாக கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோ போடலாம், இங்கேருந்து நான் அந்த மாதிரி பேசி போடுறதா இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் எந்த கேள்வி கேளுங்க. இப்போ ஒரு சில பேர்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணி வீடியோ போடுறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை வச்சு ஒரு வீடியோவாக போடுற மாதிரி. இந்த ஊருக்கு போகிற வரைக்கும் நம்ம ஊருக்கு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஊருக்கு போயிட்டேன்னா நம்ம கொல்லி விவசாயம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிடும். கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து என் வீடியோ பார்த்தாங்கன்னா, ஆமாம் நம்ம கொல்லி மாதிரி தான் இருக்குது, நம்ம வீடு மாதிரி தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வீடியோவில் வந்து அதிகமாக சிட்டியில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தோணுன்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அப்போ நான் ஊருக்கு போய்ட்டு நல்ல வீடியோ போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் எந்த மாதிரி வீடியோ போடணும் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சாப்பாடு வீடியோலாம் போடுறது உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நான் அந்த சாப்பாடு வீடியோவுமே எடுத்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போடுங்க. வாய் வந்து கோணையாக இருக்குதுன்னு என்றைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் சத்தியமாங்க என் வாயெல்லாம் கோணையாலாம் இல்லை, நல்லா தான் இங்கே இருக்கு. அது ஏனும் இந்த வீடியோவில் பேசும்போது அப்படி ஆகுது. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சரி, ஓகே, பாய். நான் இப்போ போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறேன். பை.